லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த தியானிக்கும் தியானமே என்ற ஒளிபரப்பின் மூலியமாக உங்களோடு நான் பேசுகிறதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உங்களிடத்தில் ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன். அது என்ன வசனம்னா, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். என்னை கண்டடைக்கிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையும் பெறுவான். இந்த வசனத்தை நம்ம சற்று தியானிச்சு பார்த்தோன்னா, நம்ம ஆண்டவரை அதிகமாக இந்த பூலோகத்தில் இருக்கும்பொழுது தேடும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனை தருகிறாராம். அது எப்படிப்பட்ட ஜீவனா? நித்திய ஜீவனை தருகிறாராம். அந்த நித்திய ஜீவனை நம்ம ஆண்டவரோடு நம்ம உள்ளாவ போகிறோம். ஆனால் 36ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறவனோ மரணத்தை விரும்புகிறான்னு சொல்லப்படுது. நம்ம அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் ஆண்டவரை அதிகமாக தேடுவோம். நம்ம கிடைக்கிற டைம்லலாம் ஆண்டவர் நீங்கள் துதித்து பாடுங்க, ஆண்டோட வசனத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. அப்போ நித்திய ஜீவனை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த விசுவாசத்தோட ஆண்டவர் அதிகமாக தேட ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.